இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்ககம் சார்பாக ஆண்டுதோறும் மாணவர்களின் தமிழ் மொழி இலக்கிய திறனை மேம்படுத்துவதற்கு தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வு நடத்தப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் 2025 ஆண்டிற்கான தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த தேர்வு எழுதி தேர்ச்சி பெறக்கூடிய மாணவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1500 உதவித்தொகை வழங்கப்படும். இந்த தேர்வுக்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற முழு தகவல்களை தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்ககம் நடத்துகின்ற தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வு 2025க்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதை குறித்து தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்ககம் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி குறிப்பை நம்ம பார்க்கலாம். அரசு தேர்வுகள் இயக்ககம் சென்னை தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வு அக்டோபர் 2025 செய்தி குறிப்பு. பள்ளி மாணவ மாணவியர்கள் அறிவியல் கணிதம் சார்ந்த ஒலிம்பியாடு தேர்வுகளுக்கு பெருமளவில் தயாராகி பங்கு வருவதை போன்று தமிழ் மொழி இலக்கிய திறனை மாணவர்கள் மேம்படுத்திக் கொள்ளும் வகையில் தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வு நடத்தப்பட்டு வருகின்றது. 2025-2026 கல்வியாண்டிற்கான தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வு 11/10/2025 சனிக்கிழமை அன்று நடத்தப்பட உள்ளது. இத்தேர்வில் 1500 மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு பள்ளி கல்வித்துறை வழியாக மாதம் ரூபாய் 1500 வீதம் 2 வருடங்களுக்கு வழங்கப்படும். இத்தேர்வில் 50 விழுக்காடு அரசு பள்ளி மாணவர்களும் மீதமுள்ள 50 விழுக்காட்டிற்கு அரசு பள்ளி மாணவர்கள் உள்ளிட்ட புற தனியார் பள்ளி மாணவர்களும் தெரிவு செய்யப்படுவார்கள். தமிழ்நாடு அரசின் 2025-2026 கல்வியாண்டில் வெளியிடப்பட்ட திருத்தி அமைக்கப்பட்ட 10ஆம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் உள்ள 7 இயல்களில் கடந்த ஆண்டில் மாணவர்கள் பயிலாத இயல் 2 உள்ள மேகம், பிரம்மம், இயல் 6 முத்தொள்ளாயிரம் மற்றும் இயல் 7 அக்கறை ஆகிய 4 தலைப்புகளை தவிர ஏனைய பகுதிகளில் இருந்து வினாக்கள் கேட்கப்படும். இத்தேர்வானது கொள்குறி வகையில் நடத்தப்படும். அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட தலைநகரங்களில் இத்தேர்வு நடத்தப்படும். 2025-2026 கல்வியாண்டில் தமிழகத்தில் உள்ள அங்கீகாரம் பெற்ற அனைத்து வகை பள்ளிகளிலும் 11ஆம் வகுப்பு பயிலும் மெட்ரிக், சிபிஎஸ்இ, ஐசிஎஸ்இ உட்பட மாணவர்கள் 11/10/2025 சனிக்கிழமை என்று நடைபெற உள்ள இத்தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. மாணவர்கள் விண்ணப்பங்களை www.dge.tn.gov.in என்ற இணையதளம் மூலம் 22/8/2025 முதல் 4/9/2025 வரை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்துடன் தேர்வு கட்டண தொகையாக ரூபாய் 50 சேர்த்து சம்பந்தப்பட்ட பள்ளி தலைமை ஆசிரியரிடம் அல்லது முதல்வரிடம் ஒப்படைக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். பள்ளி தலைமை ஆசிரியர் அல்லது முதல்வர் உங்களது விண்ணப்பங்களை பரிசீலனை செய்து இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வார்கள். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 4/9/2025. இவ்வாறு அரசு தேர்வுகள் இயக்ககம் சார்பாக செய்திக்குறிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஆகவே தற்போது 11ஆம் வகுப்பில் பயின்று கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த தேர்வு எழுதி தேர்ச்சி பெறக்கூடிய மாணவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1500 வீதம் 2 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும். 10ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் உள்ள இலக்கியம் சார்ந்த கேள்விகள் உங்களுக்கு கேட்கப்படும். கொள்குறி வகையில் இந்த வினாக்கள் இருக்கும். சரியான விடையை நீங்கள் தேர்ந்தெடுத்து டிக் செய்ய வேண்டும். தற்போது 11ஆம் வகுப்பில் பயின்று கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பள்ளி மாணவர்களும், அதாவது தமிழகத்தில் உள்ள அங்கீகாரம் பெற்ற அனைத்து வகை பள்ளிகளிலும் 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் மெட்ரிக், சிபிஎஸ்இ, ஐசிஎஸ்இ உட்பட அனைத்து மாணவர்களும் இந்த தேர்வில் கலந்து கொள்ளலாம். 11/10/2025 அன்று இந்த தேர்வு நடைபெற உள்ளது. மாணவர்கள் உங்களது விண்ணப்பங்களை 22/8/2025 முதல் இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து 4/9/2025 முன்பாக உங்களது பள்ளி தலைமை ஆசிரியரிடம் அல்லது முதல்வரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். சரி, இந்த தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வு எழுத விரும்பும் மாணவர்கள் இணையதளத்திலிருந்து எவ்வாறு உங்களது விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்வது என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். அதற்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.dge.tn.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் அரசு தேர்வுகள் இயக்ககம், டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த இணையதளத்தில் தான் தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்ககம் நடத்துகின்ற அனைத்து விதமான தேர்வுகளுக்கான அறிவிப்புகள், தேர்வு முடிவுகள் எல்லாமே வெளியிடப்பட்டிருக்கும். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். இங்க நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி நோட்டிபிகேஷன் டைப் அப்படிங்கிற பேஜ் ஓபன் ஆகும். இதுல பலதரப்பட்ட நோட்டிபிகேஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. இதுல நீங்க கீழே வரும்போது தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி லேட்டஸ்ட் நோட்டிபிகேஷன் தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வு அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. இதுல ஃபர்ஸ்ட்லயே ஒரு லிங்க் இருக்கு. தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வு அக்டோபர் 2025 விண்ணப்ப படிவம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இதுதான் அந்த விண்ணப்ப படிவம். தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வு அக்டோபர் 2025 விண்ணப்ப படிவம். மேல்நிலை 1ஆம் ஆண்டு, அதாவது
11ஆம் வகுப்பு மாணவர்கள் மட்டும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. விண்ணப்ப படிவத்தில் ஃபர்ஸ்ட்லே அண்மையில் எடுக்கப்பட்ட ஒளிப்படம், அதாவது பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் என்று இங்கே ஒட்டப்பட வேண்டும். அடுத்ததாக விண்ணப்ப படிவத்தில் கல்வியியல் மேலாண்மை தகவல் முறைமை எண் எமிக்ஸ் நம்பர் கேட்டிருக்காங்க. எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் நம்பர், உங்க எமிக்ஸ் நம்பரை இங்க என்டர் பண்ணிக்கோங்க. எமிக்ஸ் நம்பர் உங்க டிசியில இருக்கும் அல்லது உங்கள் தலைமை ஆசிரியரிடமிருந்து உங்களது எமிக்ஸ் நம்பரை நீங்கள் கேட்டு பெற்றுக் கொள்ளலாம். அது மட்டுமல்ல, இணையதளம் வழியாக உங்களது எமிக்ஸ் நம்பரை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இணையதளம் வழியாக உங்களது எமிக்ஸ் நம்பர் எவ்வாறு தெரிந்து கொள்வது என்பதை பற்றி ஏற்கனவே நமது சேனலில் ஒரு வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. அந்த வீடியோவோட லிங்க் நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். அதை பார்த்து எமிக்ஸ் நம்பர் எவ்வாறு இணையதளம் வழியாக தெரிந்து கொள்வது என்பதை பற்றி மாணவர்கள் புரிந்து கொள்ளலாம். உங்களது எமிக்ஸ் நம்பரை இங்க என்டர் பண்ணி அப்புறமா உங்களது பெயர், சான்றிதழில் உள்ளவாறு உங்களது பெயரை நீங்க எழுதிக்கோங்க. அப்புறம் பாலினம் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆண், பெண், 3ஆம் பாலினம் கொடுத்திருக்காங்க. உங்களது பாலினம் டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பிறந்த தேதி எழுதிக்கோங்க. டேட், மந்த், இயர் அந்த ஃபார்மேட்ல இந்த காலத்துக்குள்ளாடி உங்க பிறந்த தேதி எழுதிக்கோங்க. அப்புறம் வகுப்பு கொடுத்திருக்காங்க. வகுப்பினம் பொது பிரிவு, பட்டியல் இனத்தவர் அருந்ததியர், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லிம், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர் கொடுத்திருக்காங்க. உங்களது வகுப்புக்கு நேராக டிக் பண்ணிக்கோங்க. அப்புறமா மாற்றுத்திறனாளி ஆம் இல்லை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆம் எனில் குறைபாடு வகையை நீங்கள் தேர்ந்தெடுத்து டிக் பண்ண வேண்டும். அப்புறம் தந்தை, பாதுகாவலர் பெயர், அலைபேசி எண், பள்ளியின் பெயர் மற்றும் முகவரி, மாணவரின் இருப்பிட முகவரி தெளிவாக பூர்த்தி பண்ணிக்கோங்க. அடுத்ததாக மாணவரின் கையொப்பமிட வேண்டும், பெற்றோரின் கையொப்பமிட வேண்டும். ஒரு நோட் கொடுத்திருக்காங்க. விண்ணப்பத்தில் தேர்வரால் கொடுக்கப்பட்டுள்ள விவரங்கள் அனைத்தும் பள்ளி பதிவேடுகளில் சரிபார்க்கப்பட்டு உண்மையானவை என்று சான்றளிக்கிறேன். தலைமை ஆசிரியர் அவர்கள் கையொப்பமிடுவார்கள். குறிப்பு கொடுத்திருக்காங்க. பூர்த்தி செய்யப்பட்டுள்ள விண்ணப்பங்களை சம்பந்தப்பட்ட பள்ளி தலைமை ஆசிரியர் அல்லது முதல்வர் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். பதிவேற்றம் செய்ய வேண்டிய நாள் 28/8/2025 முதல் 10/9/2025 வரை உங்களது விண்ணப்பங்களை தலைமை ஆசிரியர் அல்லது முதல்வர் அவர்கள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வார்கள். இவ்வாறு இந்த விண்ணப்ப படிவத்தை இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கேட்டுக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே சரியாக பூர்த்தி செய்து விண்ணப்ப கட்டணமாக ரூபாய் 50 காசாக உங்களது பள்ளி தலைமை ஆசிரியர் அல்லது முதல்வரிடம் 4/9/2025 முன்பாக சமர்ப்பிக்க வேண்டும். ஆகவே தற்போது 11ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் அரசு பள்ளி, மெட்ரிக், சிபிஎஸ்இ, ஐசிஎஸ்இ மாணவர்கள் தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வு அக்டோபர் 2025க்கு விண்ணப்பிக்கலாம். தகுதியுள்ள மாணவர்கள் விண்ணப்பித்து பயனடைமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.